கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு அமைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு அமைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு சீமானின் காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணம் ஆகும் முன்னே தன்னையே தந்தாள் சீமானின் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று பங்கிற்கு காத்திருந்த தம்பிக்கு அதிர்ச்சி அண்ணனின் உறவை அழித்திட துணிந்தான் சகுனியை போல் ஒரு சதி செய்தான் உண்மையை அறிந்த கன்னியும் உடனே கருவினை காத்திட துணிந்தாளே வஞ்சகர் கண்களில் மண்ணையும் தூவி விரைந்தவள் பறந்தாள் அபயம் தேடி ஆதரவின்றி அலைந்தே தீர்ந்தே கொடி போல் துவண்டாள் தனியே கிடந்தாள் ஒரு நல்ல மகராட்சி வந்தாளே சமயத்தில் உதவிக்கு தாய் போல் துணையாய் நின்றாள் கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு பிள்ளையே இல்லை என்று ஏங்குவோர் இங்கிருக்க பிள்ளையோ பிள்ளை என்று பிறந்தது 4 1க்கு 4 என்று சொத்துக்கு பங்கு கொள்ள வாரிசு கண்ட தம்பி பலியிட துணிந்தான் சொல்லிட நெஞ்சமும் பதறுது இங்கே பாலகர் நிலை இனி என்னாகும் பணத்துக்கு விழுந்த பாதகன் செயலால் அன்னையின் கதையும் என்னாகும் மரணத்தின் கொடுமை அறியா குழந்தையின் மலர் போல் சிரிப்பில் அவன் மனம் மாற இறைவனின் அருளால் நல்லது நடக்க பிரிந்தன குழந்தைகள் திசைக்கென ஒன்றாய் தந்தைக்கு தெரியாது தன் பிள்ளை தன் கையில் விதி போடும் கோலங்கள் யாருக்கும் புரியாது கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் 4 பேரை பாரு கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு அடுத்த வாரத்துல இருந்து அவன் தான் அவனுக்கு முதலாளி. அண்ணா என்ன இது போட்டோ? மதன் எப்படி மாத்தா இருக்க இல்ல சும்மாவா? லண்டன்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவன். அடுத்த வாரம் எங்க வரா? அது சரி, இவன் போட்டோ இங்க எதுக்கு மாட்டுற? என் பையன் போட்டாவே என் வீட்டுல மாட்டாம வேற எங்க மாட்டுறது? கேட்ச் மை பாயிண்ட். உள்ளயா பெரியப்பா கார்ல கிடந்த அனாதை பையன் அவன். முட்டாள், நீ அவனை அனாதைன்னு சொன்னது அவன் காதல விழுந்தா உன்னை கொன்னுடுவான். அண்ணா ஏதோ அவனை படிக்க வச்சே சரி, என்ன பிள்ளைகிள்ளைங்கிற? அப்போ அவ என்னுடைய எல்லா சொத்துக்கும் அவன் ஏக வாரிசு. கேட்ச் மை பாயிண்ட். என்ன பெரியப்பா, என்ன மகனே மகனே நீ எவ்வளவு ஆசையா வளர்த்தேன், ஆனா நீ வளரலையே. ஒழுங்கா படிக்க வச்சேன், நீ படிக்கல. பெங்களூர்ல ஒரு பார் ஒரு நைட் கிளப் விடாம எல்லா இடத்துக்கும் கூத்தடிச்சேன். ஆனா மதன் நல்ல படிச்சான், ஃபாரின் போனா வாரிசு ஆயிட்டான். அண்ணா அவ ஏதோ அனாதே, ஆனா ராமு உன் தம்பி மகன், உன் ரத்தத்தோட ரத்தம். ஆமா ஆமா, உன் பையன் ரத்தத்துல தான் பிராண்டி விஸ்கி ஓடுறது நான் பாக்குறேனே. பெரியப்பா இத பாரு ராம், டோன்ட் ஸ்பாயில் மை மூட். நான் ரிட்டையர் ஆக போறேன். நெக்ஸ்ட் வீக் மதன் வந்துடுறான்.
எது வேணுமானா அவன் கூட பேசிக்க. இதுக்கு மேல என்ன பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா மலபங்களாவுக்கு வந்து பாரு. மிஸ்டர் வினாசி, எல்லாம் ரெடி சார். மலை பங்களாவை நீங்க ஒரு வாட்டி பார்த்து ஓகே சொல்லிட்டா போதும். கார் கூட ரெடி. போய் சேரத்துக்கு ராத்திரி ஆயிடுமே. நான் வேணா துணைக்கு. வேணா, எனக்கு துணை நெக்ஸ்ட் வீக் வருது. காஷ்மீர் பாயிண்ட். அவினாஷி, என்ன கட்சி மாறிட்டியா? உங்களுக்கு பரவாயில்ல சார். ஒரே ரத்தம். இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு அடிச்சுப்பீங்க. நான் அப்படியா 8 பொண்ணை பெத்துட்டு ரத்தம் எல்லாம் சுட்டி போய் வெறும் தோரா இருக்க. எந்த இடத்துல ரத்த தாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல இந்த அவராசி அட்டை மாதிரி ஒட்டிப்பா. யூ கேட்ச் பை பாயிண்ட். அவர் போறதை நான் பார்க்கணும். பாவி, ஏதோ அனாதையை வளர்க்கறான்னு பார்த்தா போட்டோ கொண்டு வந்து வச்சுட்டான். நாளைக்கு மதன் ஊர்ல வந்ததும் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிட போறான். ஏன்பா மதன் போட்டோவை எடுத்துட்டு என்னடா வளர்ற? அந்த இடத்துல பெரியப்பா போட்டோ வச்சிடுவோம், மாலை ஊதுவத்தியோட. எப்படி ராமு? மறுபடியும் மதன் அனாதை. அப்பாவும் பெரியப்பாவும் எப்படி ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பெரியப்பாவுக்கு கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்துறதை விட அவர் கண்ட கனவெல்லாம் நனவாக்குறது தான் அவரே விரும்புவாரு. ஆனா அவர் ஸ்தாபிச்ச இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை யார் பொறுப்பேத்து யோசிச்சு பார்த்து என்னோட அண்ணன் எதை நினைச்சுக்கிட்டு என் பையன் ராம்கோபால் தான் இதுக்கு வாரிசுன்னு சொன்னாரோ எனக்கு தெரியும். எந்த உயிலுமே அவர் எழுதி வைக்காததுனால ராமோட பெரியப்பாங்கிற உறவினாலையும் ராம் மேலே அவர் வச்சிருந்த அன்பினாலையும் இந்த கம்பெனி எம்டிங்கிற பொறுப்பை என் மகனுக்கு சட்டப்படி கொடுக்கிறேன். மீட் யுவர் நியூ எம்டி மிஸ்டர் ராம்கோபால். வெல்கம் டு கோபால் அண்ட் மதன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்பா நீங்களே ஓபன் பண்ணுங்க. No, no. நீதான் ஓபன் பண்ணு. Come on, take this. Good morning, gentlemen. Sorry I have to barge in on your meeting like this. Let me introduce myself. எங்க அப்பா செத்து போன செய்தி எனக்கு தெரிவிக்காமலே விட்டவங்களுக்கு நான் யாருங்கிறது நல்லாவே தெரியும். மத்தவங்களுக்கு I'm Madan Gopal from London. Mr. வேணுகோபாலுடைய தத்து புத்திரன். அவருடைய கடைசி உயில் படி அவருடைய ஏகபாரத். Sit down, gentlemen. ஏக வாரிசா? Can you prove it? நீ தெருவில் இருந்து பொறுக்கி எடுத்த அனாதைன்னு என்னால நிரூபிக்க முடியும். Quite possible. ஒருத்த இன்னாருடைய மகன் நிரூபிக்கிறதுக்கு முதல் சாட்சி அவனுடைய அம்மா. அது எனக்கு இல்ல. ஆனா அவர் கடைசியா எழுதி வச்ச உயில். எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு. ஜென்டில்மேன், இதை நம்பாதீங்க ப்ளீஸ். Gentlemen, please sit down, take your seat. இல்லைன்னா சில பேருடைய சீட்டு கிழியும். It is a forged document. போலி. எங்க அப்பா அடிக்கடி சொல்வார், என் தம்பி நந்தகோபால் முரட மட்டும் இல்ல முட்டாளும் கூட. அதை நிரூபிச்சிட்டார். ஆமா சார். அது ஜெராக்ஸ் காப்பி தான். இன்னும் நிறைய காப்பி இருக்கு. கோர்ட்ல ஒரிஜினலை கொடுத்து கிளியரன்ஸ் கூட வாங்கியாச்சு. So please don't make a fool of yourself. எங்க அப்பா உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பல லட்சத்தை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. Don't make trouble for me. Please get out. ஏய், ஆத பையனே. நாங்க வெளியில போகலன்னா என்னடா பண்ணுவேன்? நாங்க வேற ரூம் போறோம். Not necessary. Bhim. Bhim, throw this gentleman out. Not this one. இல்ல அந்த ஃபேமிலியே. Hey, Madan. டேய் உன்னை விட மாட்டேன். Well, gentlemen, வேற யாராவது வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பாடி கார்டு பீம் உதவி பண்ணுவாரு. நல்ல சௌரம் சார், நல்ல சௌரம் சார். Gentlemen,
let me make one thing clear. என்னோட ஆபீஸ்ல யாரும் சாராயம் குடிக்காதீங்க. முப்பது வருஷமா அப்பா எனக்கு தெரியும். அவருடைய சொந்த கணக்கெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். By the way, நீங்க 30 வருஷமா பாத்துட்டு இருந்த அக்கவுண்ட்ஸ நான் 3 நாள்ல பார்த்து முடிச்சிட்டேன். இங்கிலீஷ்ல miscellaneous expenses, தமிழ்ல இதர செலவுகள் ஒரு 25 லட்சம் ரூபாய் உதைக்குது. ஆமா, அதான் இது. நீங்க அடிச்சது அதானே வரும். நான் அடிச்சது சொல்ல, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க அடிச்சது சொல்றேன். சார், ஒரு மிஷினை நம்புறீங்க, மனுஷனை நம்ப மாட்டேன்றீங்க. 30 வருஷம் நான் உங்க அப்பாட்ட மாடா உடைச்சு ஓடா தேஞ்சிருக்கேன் தெரியுமா? அதான் யோசிக்கிறேன், உங்களை பழையபடி பிஏவாவே வைக்கிறதா இல்ல ஜெயில வைக்கிறதா. சார் சார், போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். முத குழந்தை பொண்ணா பிறந்துச்சேன்னு ஆசையா மகாலட்சுமின்னு பேர் வச்சேன். வரிசையா 8 பெண் குழந்தைங்க, அஷ்டலட்சுமி சார். அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி ஆசையா பார்த்தா போதும் உடனே பிரசவம் தான். 8 பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், நான் திருடவே இல்லை சார். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார், கல்யாணம் ஆகாம குழந்தைங்க எப்படி? சார் 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 சார், உங்களை கேட்கல, உங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சான்னு. 6 பொண்ணுக்கு ஆவல, 2 பொண்ணுக்கு ஆயிடுச்சு. ஆனா 3ஆவது பொண்ணுக்கும் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, அது சொல்லணும்னு தான் வந்தேன். உங்களுக்கு மூடு சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை. சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? ஐயரை வச்சுதான். அத சொல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க பொண்ணு கல்யாணத்தை யார் நடத்துவாங்க? ஐயோ, திருடனேன்னு ஒத்துங்க, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சார், நான் திருடவே இல்லை சார். You may go. சார், என்னை விட்டு போய் தொலைங்கன்னு சொல்லு. ஓகே. பீம், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போலான்னு சொன்னேன்ல. பீம், இதுல நிறைய கேஷ் இருக்கு, ஜாக்கிரதை சேஃப்ல வச்சு. சார், நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே அமுத்தி பத்திரமா உள்ள வச்சிடுறேன். பீம், அவினாஷி சார் நம்பர் கேட்டாலும் சொல்லிடாத. சார், இந்த அவினாஷி ஒரு விசுவாசி. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுமாரா தெரியும். சத்தியமா தெரியாது. காட்டட்டுமா? பீம். எஸ் பாஸ். அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே குதி. ப்ளீஸ் ஜம்ப் அவுட் ஆஃப் தி விண்டோ. ஓகே பாஸ். என்ன சார், குதிச்சுட்டா? ரொம்ப ஜாலியா இருக்குது. ஆமா, ஐயா ஏ, நான் முதலாளி, என்ன சொன்னாலும் செய்வான். இருக்குது. ஐயா ஜாலி ஜாலி. மறுபடியும் குதிக்கட்டுமா பாஸ்? வேணாம், மேல வா. பாத்தீங்களா, இதான் விசுவாசம். உங்களால முடியுமா? ஓகே, இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். குதிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கா? 1 வருஷம் டைம் கொடுத்தாரா என்னால குதிக்க முடியாது சார். bloody silly fellow I say. நீங்க போலாம் சார். சுத்தமா மொத்தமா போய் சொல்றீங்களா? சரி, எடுத்தேன்னு ஒரு வாட்டி உண்மையை ஒத்துக்குங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்ப சொல்றேன். சார், நான் எடுக்கவே இல்லை சார். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்றீங்க பாருங்க, அதான் என்னால தாங்க முடியல. சார், இப்படியா வந்த? எஸ் பாஸ். என்ன சார், ஏன் தப்புதான், நான் மேல வான்னு சொன்னேன். இந்த அளவு வெளியே தூக்கி போடு. ஆர்டர் பிடிக்காதப்பா. இருக்கண்ணா, நான் ரொம்ப கனமா இருக்கேண்ணா. ஆமா, அந்த லாக்கர் நம்பர் என்ன? ஹலோ, மெட்ராஸ் டங்காலா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஹலோ டேவிட். ரொம்ப நல்லா வந்துருக்குப்பா, டாப்பா வந்துருது. என்னது, தப்பா இல்லப்பா, டாப். 5 லட்சம் ரூபாப்பா. கேக்குதா? என்னது, தனலட்சுமி பேசுறாப்பா. ஆமா, எனக்கும் மைக்கேலுக்கு பாஸ்போர்ட் விசா ரெடி பண்ணிட்டேல. மெட்ராஸ் வந்து நேரம் சிங்கப்பூர் தானே போறோம். ஆமா. தம்பியா, மைக்கேலு நைட்டு பூரா பிரிண்டிங் ஒர்க் இருந்ததுல, அதனால அசந்து தூங்குறான். மெட்ராஸ் வந்தா எங்க சந்திக்கிறது? என்னது,
ஐஜா விஸ்வநாலியா அங்கெல்லாம் வேணாப்பா. ஓ கரெக்ட், அங்கதான் நம்மள யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஒரு ஈக்காக தெரியாது. ஆமா வச்சிருப்பா. மைக்கேலு மைக்கேலு எந்திரிப்பா. சும்மா இருப்பா. வெளியே போலீஸ் வந்திருக்கு, சும்மா இருக்கு. எந்திரிப்பா. நோட் அடிச்சா போலீஸ் தான் வரும். பேசாம சரண்டர் ஆயிடலாம்ப்பா. சரண்டர்? அப்பனா நீ எப்படி நான் போடுறேன். போதும் போதும் போ. இதுக்கு மேல என்னப்பா பண்றது? குதி அந்த பக்கம். இருக்கப்பா. எப்பா வண்டி ரெடி ஆயிடுச்சா? அத வாங்க. இப்படியா வர்றது? கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு தான் கொடுக்க. அப்படி சார் சார் எண்ணி கொடுங்க சார். ஏன் எண்ணிக்க? சார் ஆர்சி புக்கு. சீக்கிரம் வாப்பா. போ. சார் இந்த கேரள ஏப்பா மெட்ராஸ் போனவனே டேவிட் கிட்ட பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கிட்டு சிங்கப்பூர் போயிடலாம்ல? கண்டிப்பா போயிடலாம்லப்பா. போயிட வேண்டியது. மெட்ராஸ் நெருங்கிருச்சுல்ல, இனிமே ஒரு பாய நம்மள பிடிக்கும். குடுப்பா, நீயே குடிச்சிருக்க. எப்பா போலீஸ்ப்பா. எப்பா சரண் அடைஞ்சிடலாம்ப்பா. எப்பா நிறுத்துப்பா. சரண்டரா? இப்ப பாரு. Jesus. வாப்பா. ஏப்பா இதெல்லாம் எங்கப்பா அவனை காணோம்? எங்க நிக்கிறான்? இங்கதான் நிக்கிறேன்னு சொன்னானே. என்னையா மைக்கேல், சௌக்கியமா? பாஸ்போர்ட் விசா எங்க தரையா? போலீஸ் வண்டியில. பாஸ்போர்ட் வாங்கி பாஸ்போர்ட் வாங்கிட்டு போல இருக்கோ. முடியா யோ? அலெக்ஸே காப்பாத்தியா யோ? சுத்தி சுத்தி வரானீங்க அவனுக்கு விடாத. அவனை இழுத்து போடு உள்ள. உள்ள போ. உள்ள போடா. அவரது புகழை அது வர்ணஜாலங்களால் அப்படியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறிக்கொள்ளுகிறேன், நமது ஷாலினிக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. அவரது புகழ் திக்கெட்டும் தீ போல பரவும் என்பதில் எனக்கு எள்ளளவும் மையமில்லை. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். வணக்கம். Now I request our honorable minister. தமிழ்ல பேசுமா? Sorry, மாண்புமிகு குத்து விளக்கை அமைச்சர் ஏற்றி வைப்பார். பரவாயில்ல பரவாயில்ல.
அப்பா நாசலடே நான் ஏறும்போது மூஞ்சில அடிச்சிடாத. பாத்துனே பாத்து பாக்காம கண்ணு அழுத்தி போய் ஓகே சின்ன வயசுல எல்லா சாவனும் துடிக்கிறேன். எப்ப வேணா வரைஞ்சிக்கலாம், உயிர் போனா வராது. தப்பா நினைச்சுக்காத. சாரி. வா வா வா. ஓகே என்ன போறீங்க? மேல கலை பொருள் எல்லாம் மாட்டி இருக்குது. அம்மா அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டாண்ணே. போகும்போது ஆபசகரமா பேசாதே. சரி பாத்து போயிட்டு வாங்க. தேங்க்யூவா. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அண்ணா உயிர் போனா நீங்களா கொடுப்பீங்க? இதுல வேற தாய் குளத்தை பார்த்தா உடனே மனசுறீங்க. பாத்துனே சாரி. ஓ leg. சாரி. எல்லாம் தொப்பெல்லாம் நனைஞ்சு போச்சு இல்லைங்க. உங்க மேல தண்ணி அடிச்சா காஞ்சிடும். பெயிண்டிங் காயறது கஷ்டம். கலைப்பொருள்லாம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நானும் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால. ஆர்டிஸ்டா?